கழகத் தலைவன் ஆரம்பித்த போதும் எனக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாரு சார். நான் அவர்கிட்ட வந்து பார்த்து நான் ரொம்ப மதிக்கின்ற விஷயங்கள்ல ஒன்று சார், அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தேர்தல் வந்து வெற்றி பெறுறாரு, அரசியல் பொறுப்புகள் கூடிருச்சு அவருக்கு, எம்எல்ஏ ஆயிட்டார். அது வரைக்கும் அவர் நடிகராக பார்த்தவங்க எல்லாம் இப்போ ஒரு எம்எல்ஏயா பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அது வரைக்கும் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் இப்போ அடுத்து வரும்போது கையில் ஒரு விண்ணப்பத்தோடு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சார் இப்படி வாங்கி அப்படி கொடுக்குற பழக்கம் அவர்கிட்ட இருந்ததே இல்லை. அதை வாங்குவார், படிப்பார், அதுக்கான ஆவணம் உடனடியாக செஞ்சு இது இங்கே பாருங்க, அதை அங்கே பாருங்க. நானே ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. ஹி ரியலி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஃபார் சொசைட்டி சார். கோவிட் வந்த காலகட்டம் சார் அது. ஆல் ஆஃப் இந்தியா, இந்திய அளவில் முழுக்க முழுக்க வேக்சினேட் செய்யப்பட்ட தொகுதி அவருடைய தொகுதியாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லி வேக்சினேட்டட் கான்ஸ்டிடியூவன்சின்னா அவருடையது. அதுக்காக அவர் வந்து எவ்வளோ சின்சியராக, எவ்வளோ ஆத்மார்த்தமாக, ஈடுபாட்டோட அந்த காரியத்தை பண்ணார் நான் கண்கூட பார்த்தேன். மற்றவங்கள போல் அவர் இல்லை, இறங்கி கீழே இறங்கி அந்த மக்கள் அப்போ வந்து சார் அந்த தடுப்பூசிக்கு ஒரு பெரிய தடுப்பூசி மக்களுக்கு நம்பிக்கை வரல. ரொம்ப பேர் பயந்தாங்க தடுப்பூசி போட்டுக்கணுமா வேணாமா. ஆனால் தடுப்பூசி போட்டதுனால தான் நான் நினைக்கிறேன் இந்தியா வந்து ஓரளவு காப்பாற்றப்பட்டது. ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, he took it to the people and he achieved it.